ओम शांति। बाप बैठ करके समझाते हैं बच्चों को, ओम शांति। मनुष्य शांति के लिए हैरान होते हैं ना, मन की शांति, मन की शांति, मन की शांति। रोज मनुष्य मात्र बहुत रोज यही कहते हैं ओम शांति, ओम शांति। उसका अर्थ बेचारे नहीं जानने के कारण शांति मांगते ही रहते हैं। अभी खुद को कहते रहते हैं आई एम साइलेंस, आई एम आत्मा मीन्स आई एम साइलेंस। तो कुछ समझते हैं कि बरोबर हम साइलेंस ही है, हमारा स्वधर्म साइलेंस ही है, शांति ही है। तो जब स्वधर्म शांति है तो फिर हम मांगे किसे? शांति। अच्छा, फिर भी मांगते हैं शांति, क्योंकि बराबर अर्थ भी नहीं जानते हैं। और यह है भी रावण का राज्य, ये मालूम नहीं है कि रावण का राज्य है बरोबर। क्योंकि रावण है तुम्हारा सारी दुनिया का खास, पर्टिकुलर और जनरल, दो अक्षर हमेशा आते जाते हैं। पर्टिकुलर भारत का एनिमी सो है रावण। देखो ये उनको जलाते रहते हैं। तुम कभी भी ऐसे कोई भी मनुष्य मात्र नहीं देखेंगे जिनको कोई बरस बरस से जलाता हो और सजीव है, जन्म जन्मांतर कल्प कल्पांतर। तुम इनको जलाते आते हो जब के भक्ति भाव है, जब दुश्मन है तुम्हारा, जब पांचवी कार में फंसते हो और सभी फंसते हैं जब, क्योंकि जन्म ही होता है भ्रष्टाचार से। तो भ्रष्टाचार से जन्म होते हैं नहीं, तो ये रावण का राज हो गया नहीं। तो दुख होता है बहुत अथाह दुख। देखो कितना दुख है इस समय में। अभी दुख का निमित्त कौन है? ये रावण। अभी कोई को भी मालूम नहीं है कि ये दुख क्यों, कब, किस कारण होते हैं। तो राज्य है ना रावण का, तो राज्य रावण का है तो दुश्मन है बरोबर। अच्छा, अभी दुश्मन है, उनको हर बरस से जलाते हैं, उनकी एफिजी बना करके, और फिर एफिजी पहले छोटी बनाते फिर बड़ी बनाते जाते हैं, क्योंकि बड़ा दुख होता जाते हैं। तो इतने बड़े विद्वान साधु संत महात्मा, ये गवर्नर जनरल महाराजाओं, कोई एक को भी मालूम नहीं है कि रावण दुश्मन है। ஓம் சாந்தி. பாபா குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். ஓம் சாந்தி என்றால் என்ன? மனிதர்கள் சாந்திக்காக குழப்பம் இல்லைன்னா அலையிறாங்க இல்லையா? மனசுக்கு சாந்தி அப்படின்னு அலையிறாங்க. மனிதர்கள் டெய்லி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தின்னு சொல்கிறாங்க, ஆனால் அது தெரியாமல் இருக்கின்றார்கள். அதனால் டெய்லி மனிதர்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தின்னு சொல்கிறாங்க, ஆனால் அந்த ஓம் சாந்தியுடைய அர்த்தம் தெரியாமையே இருக்கிறாங்க. அதனால் அந்த அமைதி என்பது என்னன்னு தெரியுதுன்னு அது எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுட்ருக்குறாங்க. நானே அமைதி, ஐ எம் சைலன்ஸ். ஏன்னா நம்மளே ஆத்மா சாந்தி, சைலன்ஸ். அப்படி இருக்கும் பொழுது சுய தர்மம் அமைதிங்கும் போது நம்ம எதுக்கு கையேந்திரம் கேட்குறோம்? அதனால் தானே சாந்தின்றது தெரியாததுனால எல்லாத்திட்டையும் கேட்டுட்ருக்குறாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ நடக்கிறது ராவணராஜ். இது யாருக்குமே தெரியாது. இது ராவண ராஜ்யம். பார்க்க போனால் முழு உலகத்துக்குமே அவன் எனிமி ஆவான். முக்கியமாக சொல்லப்போனால் பாரதத்துக்கு, அது இல்லாமல் முழு உலகத்துக்கும் அவன் எதிரி ஆவான். அதனால தான் அவனை ராவணனை எஃப்யூஜி பண்ணி எரிக்கிறாங்க, குடும்பாவி பண்ணி எரிக்கிறாங்க. எந்த மனிதர்களுக்கும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க வருஷம் வருஷம் அவங்கள எரிக்கக்கூடியது. ஆனால் பாருங்கள், வருஷம் வருஷம் என்ன பண்ணுறாங்க? ராவணனை எரிக்கிறாங்க, சின்னது பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் பெருசு பண்ணுறாங்க. இப்படி
ராவணனுடைய கொடும்பாவை பண்ணி எரிக்கிறாங்க. அதனால் இந்த ராவணனை ஜென்ம ஜென்மாந்திரமாக கல்பமாக எரிச்சிட்டு வராங்க. ஏன்னா அவன் எனிமியாவான். அதனால் ராவணன் எரிச்சிட்டே வர்றாங்க. காரணம் என்ன, உங்களுக்கு அவன் எதிரி, அவன் துக்கத்தை கொடுக்குறாங்கன்னா இது யாருக்கும் தெரியும். துக்கத்துக்கு காரணம் ராவணன் என்பது யாருக்குமே தெரியாது. ஏன்னா ராவணன் என்பவன் நம்மளுடைய எதிரி. அதனால் என்ன பண்ணுறாங்க, வருஷம் அவனை எதிர்க்கிறாங்க. ஏன்னா அவனுடைய ராஜ்யம் நடந்துகிட்ருக்குது. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாது, சன்னியாசி, பண்டிதர் யாரானாலும் சரி, ராஜாக்கள் ஒருத்தருக்குமே தெரியறதில்ல ராவணன் தான் எதிரி அப்படின்பதை யாருக்குமே தெரிவதில்லை அப்படின்னு பாபா இன்றைக்கி ராவணனை பற்றி சொல்கிறாரு. உலகத்தில் அமைதியை வேண்டுறாங்க, ஏன் அமைதி இல்லைன்றதும் அவங்களுக்கு புரியலை அப்படின்றதும் புரிய வைக்கிறார். ஓம் சாந்தி.